வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சாப்டர்ல பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இந்த பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்குன்னு சம் ரூல்ஸ்லாம் உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. 5 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸை நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த ரூல்ஸை பற்றி பேச போகிறதில்ல, அந்த ரூல்ஸை நீங்களே படிச்சிருங்க. பட் அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் சால்வ் பண்ண போகிறேன். அந்த ரூல்ஸை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதை தான் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். பட் நான் சொல்கிற விதத்தில் வேணால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாமே தவிர அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இது புரிஞ்சால் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் உங்கள் கொடுத்துருக்கூடிய டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளம் நான் சொல்கிறேன். பொட்டாசியம் டைக்ரோமேட் ரியாக்ட் வித் சோடியம் சல்ஃபைட். என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா குரோமியம் 3+ அயான்ஸும் சல்ஃபேட் அயான்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. எந்த மீடியத்தில்? அசிடிக் மீடியத்தில் ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம், எந்த மீடியத்தில் நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம். அவங்க ஆசிட் சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்க பாருங்க. அந்த கொஸ்டின் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, அந்த ஆசிட் சொல்யூஷன் பேசிக் சொல்யூஷன் சொல்லும்போது அந்த அடிப்படையிலே நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்சிங் பண்ண போகிறோம். இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பேலன்சிங்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிடேஷன் நம்பர், சார்ஜ், எலமெண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை இப்போ நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான், அதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இது எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே ரியாக்டன் ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா நெட் அயனிக் ரியாக்ஷன் எழுத சொல்கிறாங்க. ஸோ எப்படி வரும்? குரோமியம் 2O7 2- ப்ளஸ் SO3 2- ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா Cr3+ ப்ளஸ் SO4 2- SO4 2- சல்ஃபேட் அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதெல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. பட் நம்ம நெட் அயனிக் ரியாக்ஷனை எடுத்து எழுத தெரியணும். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸில் தான் வரும், ஓகேவா? ரொம்ப கஷ்டம் இல்லை. நீங்கள் நிறையா ஈக்குவேஷன் எழுதி பழகினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், சோடியம் இது இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அவங்க அயான்ஸை வெளியில் போயிடுறாங்க. ஏன்னா இது நெட் அயனிக் ஈக்குவேஷன். பொட்டாசியம் என்ன செய்யறாரு அப்படின்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. 2 பொட்டாசியம் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிடுறாங்க. அந்த 2 எலக்ட்ரான் தான் யார் எடுத்து வந்திருக்காங்க? குரோமேட் அயன் எடுத்து வந்திருக்காங்க. சல்ஃபைட் பார்த்தீங்கன்னா சோடியம் ஒரு சோடியம் 1 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்போது 2 எலக்ட்ரானை சல்ஃபைட் எடுத்து வந்துட்டாரு. அதுதான் 2- இருக்கு, ஓகேவா? அதில் கிடைக்கிற ப்ராடக்ட் இது சல்ஃபைட்டாகவும் குரோமியம் 3+ அயான்ஸாகவும் வெளியில் வந்துடுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நம்பர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த மாலிகூல்ஸில் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 7 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்காங்க. ஸோ ஒரு ஆக்சிஜன் ஆட்டமுக்கு 2- அப்படின்னு எடுத்தீங்கன்னா 7 2 are 14. ஸோ 14 எலக்ட்ரான் நமக்கு இங்கே வேணும் இல்லையா? பட் 14 எலக்ட்ரான் குரோமியம் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. இதில் இந்த 2 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணிக்கலாம். 2 எலக்ட்ரான் என்ன செய்யலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே 2- இருக்கிறதுனால 14ல் 2 போனிச்சு அப்படின்னா 12 எலக்ட்ரான் தான் வேணும் இவருக்கு. யாருக்கு? இந்த ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு 12 எலக்ட்ரான் குரோமியம் கொடுத்தா போதும். நல்லா நோட் பண்ணுங்க, 12 எலக்ட்ரான் குரோமியம் கொடுத்தா போதும். ஸோ அப்போ ஒரு குரோமியம் என்ன செய்வார் அப்படின்னா +6 கொடுப்பாரு. ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா +6. ஒரு குரோமியம் 6 எலக்ட்ரான் கொடுத்தாங்க அப்படின்னா 2 குரோமியம் 12 எலக்ட்ரான் கொடுத்துருவாங்க, ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா சல்ஃபைட்டுக்கு வருவோம். சல்ஃபைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் 2- எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த SO3. ஸோ 3 2 are 6. ஸோ 6 எலக்ட்ரான் இந்த இடத்துல தேவை. பட் 6 எலக்ட்ரான் சல்ஃபர் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 2- இந்த இடத்துல இருக்காங்க சார்ஜ். ஸோ -2 எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 எலக்ட்ரான் தான் இவருக்கு வேணும். யாருக்கு? இந்த ஆக்சிஜனுக்கு 4 எலக்ட்ரான் சல்ஃபர் கொடுத்தா போதும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே +4 வரும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி 2- இருக்கிறதுனால சார்ஜ் 6ல் 2 போனுச்சு அப்படின்னா 4 தான் இந்த இடத்துல வேணும். ஸோ அந்த 4 எலக்ட்ரான் சல்ஃபர் கொடுத்துறாரு, ஓகேவா? நெக்ஸ்ட் Cr3+ சார்ஜ் பார்த்தீங்கன்னா 3+. ஸோ இவருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +3. இது SO4 2-. ஒரு ஆக்சிஜன் ஆட்டமுக்கு 2- எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 2 are 8. 8 எலக்ட்ரான் வேணும். பட் 8 எலக்ட்ரான் சல்ஃபர் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 2 எலக்ட்ரான் இருக்காங்க. ஸோ 8 - 2 பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் தான் வேணும். அப்போ 6 எலக்ட்ரான் தான் யாருக்கு வேணும்? இந்த ஆக்சிஜனுக்கு சல்ஃபர் கொடுக்கணும். ஸோ இங்கே +6 வந்துடும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கொடுத்துருணும். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த +6 +3 +6லாம் இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம், ஓகே. பட் இதில் யார் ஆக்சிடேஷன் ஆயிருக்காங்க, யார் ரிடக்ஷன் ஆயிருக்காங்கன்றதை இப்போ நம்ம நோட் பண்ணுவோம். +6லேருந்து குரோமியம் +3 மாறி இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே +6லேருந்து +3 மாறி இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் ரிடக்ஷன் ஆயிருக்காரு. யாரு? இந்த குரோமேட் அயான் ரிடக்ஷன் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் சல்ஃபைட் பார்த்தீங்கன்னா அந்த சல்ஃபர் இருக்காங்கல்ல, சல்ஃபர் பார்த்தீங்கன்னா +4லேருந்து +6 மாறி இருக்காங்க.
+4 +6 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் ஆயிருக்காங்க. யாரு? இந்த சல்ஃபர் ஆக்சிடேஷன் ஆயிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். எத்தனை எலக்ட்ரான் ஒருத்தர் லாஸ் பண்றாரோ அத்தனை எலக்ட்ரான் என்ன செய்வார்? ஒருத்தர் கெயின் பண்ணுவார். லாஸ் பண்ண ஒரு ஆக்சிடேஷன் சொல்றோம், கெயின் பண்ண ஒரு ரிடக்ஷன் சொல்றோம். இந்த ரியாக்ஷன்ல அப்படிதான். பொதுவாகவே ஒருத்தவங்க எத்தனை எலக்ட்ரானை லாஸ் பண்றாங்களோ அத்தனை எலக்ட்ரான் ஒருத்தவங்க கெயின் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த அடிப்படையில் குரோமியம் பார்த்தீங்கன்னா, அப்புறமா ரப் பண்றேன். குரோமியம் பார்த்தீங்கன்னா +6 +3 மாறி இருக்காங்க. ஸோ ஒரு குரோமியம் +6 அப்படின்னா 2 குரோமியம் 12. ஓகேவா? இங்க சிங்கிள் குரோமியம் தான் இருக்காங்க பாருங்க. இங்க 2 குரோமியம் இருக்காங்க, இங்க சிங்கிள் குரோமியம் தான் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையிலே நம்ம என்ன செய்யலாம்? இங்க 2 கொடுத்துடலாம். ஓகேவா? இங்க குரோமியம் 2 இருக்காங்க, இங்க குரோமியம் ஒரு குரோமியம் தான் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இங்க 2 கொடுக்கலாம். பட் அதே சமயத்தில் சார்ஜ் நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். சார்ஜ்ன்றதோட ஆக்சிடேஷன் நம்ம கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். அதாவது சல்ஃபர் ஆக்சிடேஷன் ஆயிருக்காரு. ஒரு சல்ஃபர் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்றாரு. +4 +6 வந்திருக்காரு இல்லையா? அப்படின்னு அர்த்தம் ஒரு சல்ஃபர் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் குரோமியம் பார்த்தீங்கன்னா 2 குரோமியம் இருக்காங்க, இங்க சிங்கிள் குரோமியம் தான் இருக்காங்க. ஸோ 3 எலக்ட்ரானை கெயின் பண்ற மாதிரி இருக்குது. பட் அப்படி பார்த்தீங்கன்னா வராது. 2 குரோமியம்னா இங்க 2 தான் வரணும். ஒரு குரோமியம் +6 அர்த்தம்ப்பா. பட் 2 குரோமியம் இருக்காங்க, 12 எலக்ட்ரான். இங்க ரிடக்ஷன் ஆகும் பொழுது +6 +3 வர்றதுனால 2 குரோமியம் 6 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த 6 எலக்ட்ரானை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சல்ஃபர் தான் கொடுத்துருக்கணும். அப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சல்ஃபர் தான் இருக்காங்க. ஒரு சல்ஃபர் 2 எலக்ட்ரான் கொடுத்தாங்க அப்படின்னா 3 சல்ஃபர் 6 எலக்ட்ரான் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ 3ன்னு போட்டுக்கலாமா? இங்க 3 போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ப்ராடக்ட்லயும் 3 தான் கொண்டு வந்துடும். இது நம்ம பேலன்சிங்காக கொண்டுட்டு வரும். ஓகேவா? இப்போ இந்த 3 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியுதா? குரோமியம் 6 எலக்ட்ரான் கெயின் பண்றாங்க அப்படின்னா இந்த 6 எப்படி வந்துச்சு? குரோமியம் 2ன்னு சொல்லும்போது இங்க ஒரு குரோமியம் இருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த 2 கொண்டுட்டு வந்தோம். ஸோ 2 குரோமியம் அப்படின்னு சொல்லும்போது 6 எலக்ட்ரான் குரோமியம் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 6 எலக்ட்ரான் யார் கொடுத்துருக்கணும்? யார் ஆக்சிடேஷன் ஆனவங்களோ அவங்க தான் கொடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சல்ஃபர் 2 எலக்ட்ரான் கொடுத்தாங்க அப்படின்னா 3 சல்ஃபர் 6 எலக்ட்ரான் கொடுத்துருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 6 எலக்ட்ரான் குரோமியத்துக்கு கிடைச்சதுக்கு பேலன்ஸ் ஆயிடுது. ஸோ இங்கே 3 போட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட் செல்லையும் 3 கொண்டு வந்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா சார்ஜ் பேலன்ஸ்டா இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம். சார்ஜ்னா யாரு? 2 - 2 - 3 + 2 - இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் பேலன்ஸா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இங்க 2 - இருக்காங்க, அப்படியே கொண்டு வந்துருங்க. இதெல்லாம் சார்ஜ், இது ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேவா? இது சார்ஜ். இங்க 2 - இருக்காங்க, பட் 3 × 2 - ஓகேவா? ஏன்னா இந்த 3 இந்த 2 - வரும். ஸோ 3 × 2 - கொண்டு வந்துருங்க. இங்க 2 × 3+, இங்க 3 × 2 - ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எப்படி வரும்? 2 - 3 2s are 6 -6, 3 2s are 6 +6 வரும், ப்ளஸ் 3 2s are 6 மைனஸ். ஓகேவா? இங்க 2 - இருக்காங்க, இங்க 6 - இருக்காங்க. இது சார்ஜ்ன்றதுனால 2 - 6 - டாப்ல காமிக்கிறேன். 6 + 6 - இருக்காங்க. இங்க ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய சார்ஜை மட்டும்தான் இந்த இடத்துல நான் கால்குலேட் பண்றேன். நல்லா கவனிங்க. இந்த சார்ஜ் எப்படி வந்துச்சுங்கிறதா இந்த ஸ்டெப் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இந்த 2 - அப்படிங்கிறது இந்த குரோமேட்டோடைய 2 - சார்ஜ், இந்த சல்ஃபைட்டோடைய சார்ஜ் 2 - ஸோ 3 கோஎஃபிஷியன்டா இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்றோம். 6 - வந்துருச்சு. ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3+ங்கிறது குரோமியத்தோடைய சார்ஜ். ஸோ கோஎஃபிஷியன்ட் 2 அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணா 6+ வந்துருது. சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா 2 - சார்ஜ், கோஎஃபிஷியன்டால மல்டிப்ளிகேஷன் பண்ண அப்படின்னா 6 - வந்துருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆயிடுறாங்க. ஏன்னா +6 - 6 அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட் சார்ஜ் கரெக்டா ஈவனா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல் ஆயிடுறாங்க. ஸோ இங்க 0 ஆயிடுது. யாரு? ப்ராடக்ட் சைடு. பட் ரியாக்டன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2 - + 6 - பார்த்தீங்க அப்படின்னா 8 - இருக்காங்க. 8 - இருக்கும்பொழுது இங்க 0 அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பேலன்ஸ்டா இல்லை. புரியுதா? இங்க 8 - இருக்காங்க. சார்ஜ் பார்த்தீங்கன்னா 8 - இருக்காங்க, இங்க நியூட்ரல் ஆயிட்டாங்க ப்ராடக்ட் சைடு. ஸோ இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகும். ஸோ இவங்களை பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த ரியாக்ஷன் அசிடிக் மீடியத்தில் நடந்ததா சொன்னாங்க இல்லையா? ஸோ அதனால நம்ம H+ அயான்ஸை சேர்க்கலாம்னு சொல்லி ரூல்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அதை நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். பேசிக் மீடியமா இருந்துச்சு அப்படின்னா OH- அயான்ஸை சேர்க்கலாம். அசிடிக் மீடியமா இருந்துச்சு அப்படின்னா H+ அயான்ஸை சேர்க்கலாம். H+ அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குது இல்லையா? அப்போ
ரியாக்டன்ட் சைடு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பிளஸ் 8H பிளஸ் சேர்த்துக்கிறோம். 8H பிளஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆல்ரெடி 8 மைனஸ் இருக்காங்க, இவங்க 2 பேரும் சேர்க்கும் பொழுது 8 மைனஸ் கிடைச்சிட்டாங்க. பிளஸ் 8 இன்ட்டு பிளஸ் 1 8 இன்ட்டு அதாவது 1 பிளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 இன்ட்டு 1 பிளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 8 பிளஸ் சார்ஜ் வந்துடுதா? ஸோ 8 பிளஸ் சார்ஜும் 8 மைனஸ்னு ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நியூட்ரல் ஆகிடுது, 0 ஆகிடுதா? ஸோ ரியாக்டன் சைட்லையும் ப்ராடக்ட் சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 0 0 அப்படின்னு சொல்லும்போது பேலன்ஸ் ஆகிடுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல உங்களுக்கு 8 எலக்ட்ரான் மட்டும்தான் இருந்தாங்க, 8 மைனஸ் சார்ஜ் மட்டும்தான் இருந்தாங்க. அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், இந்த ரியாக்ஷன் அசிடிக் சொல்யூஷனில் நடந்ததுனால H பிளஸ் அயான்ஸ் ஆட் பண்ணலான்றது ரூல்ஸ். அதனால என்ன செய்கிறேன், 8H பிளஸ் சேர்க்குறேன். ஸோ 8H பிளஸ் அப்படின்னு சொல்லும்போது 8 பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு கிடைக்குது. 8 பாசிட்டிவும் 8 நெகட்டிவ் என்ன செய்யுது உங்களுக்கு நியூட்ரல் ஆகிறதுனால 0 ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். இதை நான் ரப் பண்ணிடுறேன், லாஸ்ட்டாக ரப் பண்ணுறேன். பட் அடுத்து நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் மட்டும் நீங்க பேலன்ஸ் பண்ணா போதாது, சார்ஜ் மட்டும் நீங்க பேலன்ஸ் பண்ணா போதாது, அதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன செய்ய வேண்டியிருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்காங்க, 8 ஹைட்ரஜன் இருக்காங்க அப்படின்னா ப்ராடக்ட் சரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 8 ஹைட்ரஜன்ல எத்தனை H2O மாலிகூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் நினைக்கிறீங்க? ஒரு H2 அப்படின்னு சொல்லும் பொழுது 2 ஹைட்ரஜன் தேவைப்படுது. பட் இங்க பாத்தீங்கன்னா 8 ஹைட்ரஜன் இருக்காங்க. ஸோ 4 H2O சொல்லலாமா? 4H2 சொல்லலாமா? ஸோ 4H2 சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுது. சார் ஆக்சிஜன் ஆட்டம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம், ஹைட்ரஜன், சல்ஃபர் எல்லாத்தையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். 8 ஹைட்ரஜன் இருக்காங்கப்பா, 8 ஹைட்ரஜன் இருக்காங்க, 4 to 8. ஓகேவா? குரோமியம் பார்த்தீங்கன்னா 2 குரோமியம் இருக்காங்க, 2 குரோமியம் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே 7 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்காங்க. இங்கே 3 into 3 பார்த்தீங்கன்னா 3 3s are 9. ஸோ 9 ஆக்சிஜன் ஆட்டம் பிளஸ் 7 ஆக்சிஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா 16 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்காங்க. ரியாக்டன் சைடு, ப்ராடக்ட் சைடு வரும் 4 3s are 12. ஓகேவா? 12 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்காங்க. பிளஸ் 12 கூட 4 சேர்த்திங்க அப்படின்னா 4 ஆக்சிஜன் ஆட்டம் சேர்த்திங்க அப்படின்னா 16 ஆக்சிஜன் ஆட்டம் வரும். ஓகேவா? 16 ஆக்சிஜன் ஆட்டம் கரெக்டாக இருக்காங்க. சல்ஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு சல்ஃபர் இருக்காங்க, சாரி 3 சல்ஃபர் இருக்காங்க, இங்கேயும் 3 சல்ஃபர் இருக்காங்க. ஓகேவா? சார்ஜும் பேலன்ஸ் பண்ணிட்டோம், ஆக்சிடேஷன் நம்பரும் நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் கொடுத்துக்கக்கூடிய ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது நெட் அயனிக் ரியாக்ஷன் எழுத சொல்லிட்டாங்க அப்படின்னா எழுதி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுங்க. ஆக்சுவலாக நான் டீட்டெயிலாக எடுத்து எழுதலை, ரப் பண்ணி எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் நர்சிங் அப்படின்னா நெட் அயனிக் ரியாக்ஷனை ஸ்கெலிட்டலாக எழுதிருங்க. அதுக்கு பிறகு ஆக்சிடேஷன் நம்பர்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. ஆக்சிடேஷன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆக்சிடேஷன் நம்பர் பேலன்ஸாக இருக்குதான்னு பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி கோஎஃபிஷியன்ட்டை மாற்றுங்க. பிறகு சார்ஜ் பேலன்ஸாக இருக்கான்னு பாருங்க. சார்ஜ் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா அது கூட அது அசிடிக் மீடியமா, பேசிக் மீடியமா, இல்லை அக்வஸ் சொல்யூஷனான்னு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி H பிளஸ் அயான்ஸ், OH மைனஸ் அயான்ஸ், H2 ஆட் பண்ணுறதை பற்றி நீங்கள் பாருங்க. அது மூலிமா நீங்கள் என்ன செய்யலாம், சார்ஜை பேலன்ஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக அது பேலன்ஸ் ஆன பிறகு எலமெண்ட் உங்களுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா வாட்டரோ அல்லது OH மைனஸோ நீங்கள் ஆட் பண்ணி என்ன செய்யலாம், எலமெண்ட் கூட நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? எகைன் ஒன் மோர் எக்ஸாம்பிள் இருக்குது, அதையும் இப்போ பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்மாங்கனேட் அயான்ஸ் புரோமைடு அயான் கூட ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேங்கனீஸ் டை ஆக்சைடும் புரோமேட்டும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. தியரட்டிக்கலாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்து இந்த மாதிரி எழுத தெரியணும். இது நீங்கள் ப்ராக்டிஸில் தான் எழுத முடியும். ஓகேவா? இதுக்கு ஒன்றும் பயங்கரமான இன்டெலிஜென்ஸ் இருக்கணும்னு நினச்சிக்காதீங்க. ஒரு 10 or 15 ஈக்குவேஷன்ஸ் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் எழுதணுன்ற உங்களுக்கு மைண்ட் செட்டப் வந்துடும். ஓகேவா? அதனால் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக வந்துடும். தியரட்டியாக இருக்கக்கூடிய, அதாவது தியரட்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி நம்ம ஸ்கெலட்டல் ஈக்குவேஷனை கொண்டுட்டு வருதுங்கிறது, அதாவது அயனிக் நெட் அயனிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும். சரியா? சரி, இப்போ இங்கே பர்மாங்கனேட் இருக்காங்க. பர்மாங்கனேட் அப்படின்னு சொல்லும்போது அயனிக் கண்டிஷனில் தான் இருக்காங்க. இவங்களும் புரோமைடு அயன் எல்லாருமே அயனிக் கண்டிஷனில் தான் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மேங்கனீஸ், ஓகேவா, இங்கே பர்மாங்கனேட் அயனிக் கண்டிஷனில் இருக்காங்க, O4. ஸோ ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் 2- இருக்காங்க அப்படின்னா இங்கே 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்காங்க. ஸோ 4 2s are 8. அப்போது 8 எலக்ட்ரான் வேணும் இல்லையா? பட் இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது பாருங்க, சார்ஜ். இது சார்ஜ்னு சொல்கிறோம், மைனஸ் இதெல்லாம் சார்ஜ்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே நமக்கு 7 எலக்ட்ரான் தான் தேவை. நீட் 7 எலக்ட்ரான். ஓகேவா? யார் இந்த 7 எலக்ட்ரானை கொடுக்கணும்? மேங்கனீஸ் கொடுக்குறாரு.
மேங்கனீஸ் என்ன செய்யறாரு, ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு 7 எலக்ட்ரான் கொடுத்துட்றாரு. லாஸ்ட்டாக நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மெத்தடில் தான் பார்க்க போகிறோம். புரோமைட் மைனஸ் இருக்காங்க, ஓகேவா. அப்போ இவருக்கு சார்ஜ் பார்த்தீங்க, ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா -1, சரியா. இங்கே M1O2 ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் 2- அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே 2 ஆக்சிஜன் ஆட்டம், ஸோ 2 2s are 4. ஸோ அந்த 4 எலக்ட்ரான் யார் கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா மேங்கனீஸ் இங்கே +4 ஆகுறாரு. நெக்ஸ்ட் BrO3 ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் 2- எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 2s are 6 எலக்ட்ரான் இவங்களுக்கு வேணும். பட் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -1 எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 எலக்ட்ரான் தான் வேணும். யார் அந்த 5 எலக்ட்ரான் கொடுக்கறது, இந்த புரோமின் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இவருக்கு +5 கொடுத்துடலாமா. இந்த 5 எலக்ட்ரான் புரோமினா சார் ஆக்சிஜன் ஆட்டம் கொடுத்துருக்காரு. ஏன்னா 6ல் இந்த சிங்கிள் எலக்ட்ரான் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 எலக்ட்ரான் தான் வரும். அந்த 5 எலக்ட்ரான் யார் செய்யறாரு, யார் கொடுக்குறாரு, புரோமின் 5 எலக்ட்ரான் கொடுத்துருக்காரு, ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா யார் ஆக்சிடேஷன் ஆயிருக்காங்க, யார் ரிடக்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம், ஓகேவா. அப்போ இதை ரப் பண்ணிடலாம். யாரு ஆக்சிடேஷன் ஆகியிருக்காங்க, யாரு ரிடக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா மேங்கனீஸ் +7 இருந்து +4 ஆகியிருக்காரு. +7 இருந்து +4 ஆகியிருக்காங்க அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் இவர் கெயின் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம், ரிடக்ஷன் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. 7 6 5 3 எலக்ட்ரான் இவர் கெயின் பண்ணியிருக்காரு. யாரு, அப்போ இவர் ரிடக்ஷன் ஆயிருக்காரு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். மேங்கனீஸ் ரிடக்ஷன் ஆயிருக்காரு, 3 எலக்ட்ரான் இவர் கெயின் பண்ணியிருக்காரு. யார் ஆக்சிடேஷன் ஆயிருக்காங்க, புரோமின். புரோமின் பார்த்தீங்கன்னா புரோமைட் இருக்காங்க இல்லையா, இது -1 இருந்து +5 ஆயிருக்காங்க பாருங்க. ஸோ -1 இருந்து +5 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்காங்க, 6 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சிடேஷன் ஆயிருக்காங்க. யாரு, புரோமின் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆயிருக்காங்க, இவர் ரிடக்ஷன் ஆயிருக்காரு. இங்க எத்தனை எலக்ட்ரான் இங்க கெயின் பண்ணிருக்காருன்னு சொன்னோம், 7 6 5 3 எலக்ட்ரான் மேங்கனீஸ் கெயின் பண்ணிருக்காரு அப்படின்னா புரோமின் 6 எலக்ட்ரானை கொடுத்துருக்காங்க. பட் இங்க 3 எலக்ட்ரான் கெயின் பண்ணதா தான் இருக்குது. பட் கொடுத்தது எத்தனை, 6 எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம், ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னாலே எத்தனை எலக்ட்ரான் ஒருத்தர் கொடுக்குறாரோ அத்தனை எலக்ட்ரான் ஒருத்தர் கெயின் பண்ணிருப்பாங்க. யார் ஆக்சிடேஷன் ஆகிறவங்க எத்தனை எலக்ட்ரான் லாஸ் பண்ணாங்களோ அத்தனை எலக்ட்ரானை ரிடக்ஷன் ஆனவங்க கெயின் பண்ணிருக்கணும். பட் இவர் 6 எலக்ட்ரானை கொடுத்துருக்காரு, இங்க பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் தான் கெயின் பண்ணதா இருக்குது. அப்போ இங்க நம்ம 2 போட்டுக்கலாமா, இங்க 2 ஆட் பண்ணோம், கோஎஃபிஷியன்ட் 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 6 எலக்ட்ரான் கெயின் பண்ணதா ஆயிடுது. இங்க 2 கொடுத்துட்டோம், ரியாக்டன்ட் சைடு ப்ராடக்ட் சைடு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்கே நம்ம என்ன செய்யணும், 2 கொடுத்தாகணும். அப்பதான் பேலன்ஸ் ஆகும் இல்லையா, அப்பதான் நமக்கு பேலன்ஸ் ஆகும். லாஸ்டா நம்ம என்ன மெத்தட்ல பார்த்தோமோ அதே தான், சரியா. இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா சார்ஜ் பேலன்சிங் பார்க்க போறோம். சார்ஜ் பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்காங்க, இது பேலன்ஸ்டா இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம். ரியாக்டன்ட் சைட்லயும் ப்ராடக்ட் சைட்லயும் சார்ஜ் பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்க 2 × 1- எடுத்துக்கலாமா, இங்க ஒரு சார்ஜ் இருக்காங்க. ஸோ 2 கோஎஃபிஷியன்ட் அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. பிளஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கா இங்க 1- தான் வரும், இது நமக்கு தெரியும், விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1- தான் இருக்காங்க, ஓகேவா. இங்க 2 × 2 2 - 1- பார்த்தீங்கன்னா 3- சார்ஜ் இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா 1- சார்ஜ் தான் இருக்காங்க. ரியாக்டன்ட் சைடில் 3- இருக்காங்க, இங்க 1- தான் இருக்காங்க. பேலன்ஸ்டா இல்லை. இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்பொழுது, அதாவது இந்த சோடியம் சல்ஃபேட்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுல அந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் சோடியம் சல்ஃபேட்ல பார்க்கும்பொழுது ப்ராடக்ட் சைடில் 0 இருக்கும், அதனால நம்ம ரியாக்டன்ட் சைட்ல 0 கொண்டு வந்தோம். இங்க மைனஸ் இருக்காங்க, இங்க மைனஸ் இருக்காங்க நம்புறது, சார் இங்க பிளஸ் கொண்டுட்டு வரோமான்னு கேட்காதீங்க. சார்ஜ் பேலன்ஸ்டா இருக்கணும், அவ்வளவுதான், ஓகேவா. அங்க 0 இருந்ததுனால நம்ம இங்க 0 மாத்தணும். யார், லாஸ்ட் ப்ராப்ளத்துல ரைட் சைட்ல ப்ராடக்ட் சைடு 0 இருந்தாங்க, அதை பேலன்ஸ் பண்றதுக்காக ரியாக்டன்ஸ் 0 பண்ணும், ஓகேவா. இங்க 3- இருக்காங்க, இங்க 1- இருக்காங்க. இங்க பிளஸ் சார்ஜ் கொண்டு வந்து நியூட்ரலைஸ் பண்றதுன்ற மாதிரி அப்படி கற்பனை பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் அப்படியும் குழப்பிக்கிறீங்க, அந்த மாதிரி கிடையாது. இங்க 3- இருக்காங்க அப்படின்னா இங்கேயும் நம்ம ஜஸ்ட் ஒரு 2- ஆட் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆயிடும் இல்லையா. எது நமக்கு ஃபேவரா இருக்கோ அதுபடி தான் நம்ம போகணும். இதுல போய் நம்ம எக்ஸ்ட்ரா பிளஸ் சார்ஜ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு திரும்ப இதுல போய் லெஃப்ட் சைடுல ரியாக்டன் சைடுல பிளஸ் சார்ஜ் எல்லாம் கொண்டு வந்துட்டு அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னா இந்த ரியாக்ஷன் நடக்கிறதே பேசிக் கண்டிஷன்ல, அதனால நோட் பண்ணுங்க. உங்க ப்ராப்ளம்லேயே கொடுத்துருப்பாங்க, நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்னா என்னன்னு தெரியல. இந்த ரியாக்ஷன் நடக்கிறது பேசிக் சொல்யூஷன்ல நடக்குது. பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னாலே OH- ஆட் பண்ணிக்கலாம். சோ அப்ப நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஒரு OH- ஒரு OH- 2 OH- ஆட் பண்ணலாம். ஏன்னா இங்க 1- இருக்காங்க, இங்க 3- இருக்காங்க. சோ 2 OH- ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 × வந்துருமா, அப்போ 2- வந்துருமா.
இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் வந்துடும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் வந்துடும். சார்ஜ் பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் வந்துடும். சரி சார், இந்த 2OH மைனஸ் கொண்டு வந்து சார்ஜை பேலன்ஸ் பண்ணிட்டீங்க, ஓகே. பட் அந்த எலமெண்ட் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இங்கே என்ன செஞ்சிடலாம், ஒரு H2O ஆட் பண்ணிடலாம். இங்கே என்ன செஞ்சிடலாம், ஒரு H2O ஆட் பண்ணிடலாம். ஸோ அப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடும். எலமெண்ட் எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். இங்கே பாருங்களேன், ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 1, 4 2s are 8, 9. ஸோ 9 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்காங்க. இங்கே பார்ப்போம், 2 2s are 4, 4 + 3 5 6 7 8 9 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்காங்களா. நெக்ஸ்ட் மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா 2 மேங்கனீஸ் இருக்காங்க, 2 மேங்கனீஸ் இருக்காங்க. புரோமின் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புரோமின் இருக்காங்க, ஒரு புரோமின் இருக்காங்க. சரியா, இப்போ உங்களுக்கு பேலன்ஸாக இருக்குது, தெரியுதா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை இந்த மாதிரி அந்த ரூல்ஸ் அடிப்படையிலே போய் என்ன செய்யணும், பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷனை சால்வ் பண்ணணும். ஓகேவா, நான் நடத்துனது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட இருக்கலாம், அல்லது கொஞ்சம் ஷார்ட்டாக நடத்துன மாதிரி கூட தெரியலாம். பட் நான் பொறுமையாக தான் நடத்திருக்கிறேன். இருந்தாலும் என்னன்னா நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்து எழுதலை. ஓகேவா, அப்படியே ரப் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து எழுதினேன். ஏன்னா நான் டீட்டெயிலாக எடுத்து எழுதிட்டே போனேன் அப்படின்னா ஸ்பேஸ் பத்தாது, அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். போர்டு நான் ஃபுல்லாக ரப் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு புரியும். அதனால தான் இந்த இடத்துல வச்சு ஃபுல்லாக நடத்திருக்கேன். சரியா, ஸோ 1 or 2 டைம்ஸ் திரும்ப அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நல்லா பாஸ் பண்ணி நிறுத்தி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வருது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா ஸ்கெலெட்டல் ஈக்குவேஷன் கொண்டு வந்துடுறோம், ஆக்சிடேஷன் ரிடக்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை கரெக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சார்ஜ் பேலன்சிங் பண்ணுறோம். சார்ஜ் பேலன்சிங் பண்ணும்போது குறையுது அப்படின்னா அது பேசிக் மீடியமா அசிடிக் மீடியமான்னு பார்த்து OH மைனஸ் ஆட் பண்ணுறதா அல்லது H+ ஆட் பண்ணுறதாங்கிறத கரெக்டாக பார்த்து அது பிரகாரம் நம்ம என்ன செய்கிறோம், சார்ஜையும் பேலன்ஸ் பண்ணிடுறோம், எலமெண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஏன்னா சார்ஜ் பேலன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எலமெண்ட் பேலன்ஸ் பண்ணுறது குறைஞ்சிடும். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும். இந்த ஆர்டர் வந்து நான் லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணுறேன் தப்பா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இது ஆக்சுவலாக ப்ராப்பராக எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா இந்த H2 இந்த சைடில் வரும், அதாவது ரியாக்டன் சைடில் புரோமினுக்கு பக்கத்தில் வரணும். பட் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல டேரெக்டாக அதில் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஆர்டரான்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர் ஆர்டர் கிடையாது. ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவர் வரணும், செகண்ட் இவர் வரணும், தேர்ட் இவர் வரணும், ப்ளஸ் போட்டு இவர் வரணும். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் ஏரோ மார்க் கொடுத்து ப்ராடக்ட்டை கொண்டுட்டு வரணும். ஓகேவா, நீங்கள் அப்படி எழுதினாலும் சரி அல்லது இப்படி எழுதினாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கரெக்டான விஷயம் தான். ஓகேவா, ஸோ இதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், 1 or 2 டைம்ஸ் நல்லா பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காம இந்த கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை கொஞ்சம் க்ரோ பண்ணுங்க, நல்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நன்றி.